நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? ரொம்பவே சிம்பிளான குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சமான ஒரு ப்ரௌனி ரெசிபியோட வந்திருக்கேங்க. இந்த ப்ரௌனி ரெசிபி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் டார்க் சாக்லேட் ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். அதை இப்போ நம்ம நல்ல பொடி பொடியா நறுக்கிக்கலாம். அதை டபுள் பாயிலிங் மெத்தடில வெந்நீர்ல வச்சு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற வெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம வெந்நீர்ல வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பாருங்க, இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரீமி ஸ்டேஜுக்கு வந்துடும். நான் சொல்ற எல்லா பொருட்களையும் சரியான அளவுல, அதே அளவுக்கு பயன்படுத்துங்க. ஏன்னா, இந்த மெஷர்மெண்ட்ட நான் பயன்படுத்தி செய்யும்போது எனக்கு ப்ரௌனி ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா, அது கடைகள்ல கிடைக்கிற மாதிரி ரொம்ப ஒரு சூப்பரான டெக்ஸ்சரோட ரொம்பவே யம்மியாவே கிடைக்குங்க. அதுக்கு நான் கேரண்டி. அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கரெக்ட்டா பாருங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா நம்ம ஜீனி எடுத்துக்கலாம். ஜீனி 75 கிராமும், நாட்டு சர்க்கரை 75 கிராமும் நான் 180 கிராமுக்கு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு 2மே ஜீனியா தேவைப்பட்டாலும் நீங்க சேர்த்துக்கலாம் 150 கிராமுக்கு. அத நல்லா பொடிச்சு எடுத்த பிறகு, அது கூடவே ஒரு 2 முட்டைய நான் இந்த இடத்துல சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸியில திரும்பவும் இன்னொரு சுத்து சுத்தி இறக்கிக்கலாம். அதுக்கப்புறம் மைதா ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். அது கூடவே கோகோ பவுடர் 20 கிராமுக்கும், பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துட்டு, இந்த மாரி ஜல்லடையில எல்லாத்தையும் ஒரு 2, 3 தடவ நல்லாவே மிக்ஸ் செஞ்சுக்கங்க. இந்த மாதிரி ஜல்லடையில நம்ம சலிச்சு எடுக்கும் பொழுது நமக்கு ப்ரௌனி ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா, ஈவனா ஸ்ப்ரெட் ஆகி கரெக்ட்டா கிடைக்குங்க. இப்போ நம்ம ஜீனி, முட்டை கலந்த பேஸ்ட்ட ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்கிற டார்க் சாக்லேட்டையும், பட்டரையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லாவே 2த்தையும் நல்லா ஒரு விஸ்க் வச்சு கலந்து எடுத்துக்கங்க. இப்போ நம்ம சலிச்சு வச்சிருக்கிற மாவ கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க போறோம். இனிமே மாவு சேர்க்கும்போது ரொம்ப போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடுல ஜென்டிலா மிக்ஸ் செய்யணும். அதாவது ஒரே பக்கமா மிக்ஸ் செஞ்சு நடுவுல கட் குடுத்து குடுத்து எடுக்கணும். நல்லா இந்த மாதிரி செஞ்சு எடுத்த பிறகு இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரீமி ஸ்டேட்டுக்கு வரும். ரொம்பவே கெட்டியா இருந்தா அட்ஜஸ்ட் பண்றதுக்கு 1 ஸ்பூனோ இல்ல 2 ஸ்பூனோ நீங்க பால் சேர்த்துக்கலாம். எனக்கு ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அதனால நான் அப்படியே எடுத்திருக்கேன். இப்போ நம்ம நல்லா கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிற கீயோ இல்ல ஆயிலோ கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிற பேன்ல பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். அதில இப்போ இந்த மாவ நம்ம ஃபில் பண்ணியாச்சு. பேட்டர ஃபில் பண்ணின பிறகு அதுக்கு மேல நான் வால்நட்ஸ அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற பாதாம், இல்ல முந்திரி எந்த நட்ஸ் அவைலபிளோ நீங்க அத வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட்டட் ஓவன்ல ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு அழகா வச்சு எடுத்த பிறகு, நல்லா ஆற விட்ட பிறகு பொறுமையா இந்த மாதிரி நீங்க திருப்பி எடுத்தீங்கன்னா, ஒரு பெர்ஃபெக்ட் ப்ரௌனி நம்ம வீட்லயே ரொம்பவே யம்மியா ரெடி பண்ணிரலாங்க. ரொம்பவே டேஸ்டான இந்த ப்ரௌனி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.